அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளின் நிகழ்வினை ஜெப வழிபாட்டோடு நாம் ஆரம்பிப்போம். சங்கமமாகிடுவோம், சங்கமிக்கும் உறவுதனிலே சங்கமமாகிடுவோம். காலம் காலமாக எதிர்பார்த்திருந்த மெசியா, பாவ இருள் போக்க வந்த மானுடத்தின் ஒளி, மூவுலகை ஆள வந்த மூவொரு இறைவன், பூவுலகில் பிறப்படுத்த வார்த்தை வடிவானவர், நம்பிக்கை நற்செய்தியான காலம் தந்த கனிமகன், அன்பு வழி மனிதம் மலர இன்ப ஊற்றின் இறைமகன், புத்தம் புது பாதை காட்ட வந்தவர், மாளிகை வெறுத்து ஏழ்மையை எடுத்து மகிமையை மறந்து தொழுவினில் புரண்டு, அரசரை விடுத்து இடையரை எடுத்து வலிமையை விடுத்து எளியனை எடுத்து, நம்மில் இம்மானுவேலனாய் மீட்பை தந்த இயேசுவின் பிறப்பு பெருவிழா மகிழ்ச்சியை நம் திண்டுக்கல் மறைமாவட்ட சங்கமிக்கும் உறவுகளில் பகிர்ந்திட, ஒருவர் ஒருவருக்காக ஜெபிக்க, இறை வழிபாட்டில் இறை அனுபவ ஆனந்த அனுபவம் பெற பங்கெடுப்போம் வாருங்கள். தாவீதின் ஊரிலே விடிவெள்ளி புகழ்வோம் நாமும் மனம் துள்ளி. அன்பு உறவுகளே, தொடக்க நிகழ்வாக நமது மேதகு ஆயர் அவர்கள் லூக்கா நற்செய்தியில் நாம் படிப்பதற்கேற்ப சிமியோன் குழந்தையை ஏந்தி கடவுளை போற்றினார், ஆசி வழங்கினார். இதோ நம் மேதகு ஆயர் அவர்கள் பாலநேசுவை தன் கரங்களில் ஏந்தி கடவுளை போற்றுகிறார். நாமும் பாலநேசுவை புகழ்வோம். மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள முது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாய் இஸ்ராயலுக்கு பெருமை. நம் பாலநேசுவை தாளாட்டி அவருக்கு ஒரு பாடல் பாடுவோமே. அரீராரிரோ ஆரீராரிரோ ஆரீராரிரோ ஆரீராரிரோ. சக்கரை முத்தே சந்தன பொட்டே கண்ணே கண்ணுறங்கு, முத்தமிழ் சொத்தே முல்லைப்பு மொட்டே கண்ணே கண்ணுறங்கு. சக்கரை முத்தே சந்தன பொட்டே கண்ணே கண்ணுறங்கு, முத்தமிழ் சொத்தே முல்லைப்பு மொட்டே கண்ணே கண்ணுறங்கு.
அன்னை மரியின் செல்வமே, விண்ணக தேவத்திலகமே, கண்ணே நீயும் கண்ணுறங்கு. ஆரீராரிரோ 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 ஆரீராரிரோ. கந்தையில் நீயும் மகிமை கொண்டாய், கண்ணே கண்ணுறங்கு. தந்தையின் அன்பை ஏமக்கு தந்தாய், கண்ணே கண்ணுறங்கு. கந்தையில் நீயும் மகிமை கொண்டாய், கண்ணே கண்ணுறங்கு. தந்தையின் அன்பை ஏமக்கு தந்தாய், கண்ணே கண்ணுறங்கு. மந்தையின் நாயர்கள் தோழமை கொண்டாய், கண்ணே கண்ணுறங்கு. மந்தையின் நாயர்கள் தோழமை கொண்டாய், கண்ணே கண்ணுறங்கு. விந்தையில் வந்து வேந்தர்கள் நின்றார், கண்ணே கண்ணுறங்கு. ஆரீராரிரோ 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 ஆரீராரிரோ. சக்கரை முத்தை சந்தன பொட்டை, கண்ணே கண்ணுறங்கு. முத்தமிழ் சொத்தே முல்லைப்பூ மொட்டை, கண்ணே கண்ணுறங்கு. குழந்தை இயேசுவே, உந்தன் அழைப்பில் உந்தன் அணைப்பில் நான் வாழ, உந்தன் அருளில் உந்தன் அருகில் நான் மகிழ, உந்தன் பணியில் உந்தன் வழியில் என்னை தொடர்ந்து வழிநடத்தும். கிறிஸ்துவின் பிறப்பு புதிய விண்ணகம், புதிய மண்ணகம், அனைத்தும் புதிதாக்கப்படுகிற அந்த அனுபவம் இயேசுவின் பிறப்பில் என்பதை உணர்த்தும் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். திருத்தொண்டர் திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசிக்க கேட்போம். திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை திருவசனங்கள் 1 முடிய. பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள்தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று கூறினார். மேலும்,
இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். பின்னர் அவர் என்னிடம் கூறியது, எல்லாம் நிறைவேறிவிட்டது. அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே. தாகமாயிருப்போருக்கு வாழ்வளிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் குடிக்க கொடுப்பேன். வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பெறாக பெறுவர். நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பெத்லெகேம் குடில் மாட்டுத் தொழுவம். அங்கே யோசேப்பும் அன்னை மரியாவும் குழந்தை இயேசுவும் இருக்கின்ற ஒரு இடத்தில் நாம் இதோ கொஞ்ச நேரம் அந்த பாலன் இயேசுவின் தரிசனத்தை பெறவும் அவரோடு உறவாடவும் நமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அவரோடு பகிர்ந்து கொள்வோம். Divine Infant Jesus, I know that you love me and would never leave me. I thank you for your close presence in my life. Miraculous infant, I believe in your promise of peace, blessings, and freedom. I place every need and care in your hands. Lord Jesus, may I always trust in your generous mercy and love. I want to honor you and praise you now and forever. Jesus, you said, unless you become like little children, you will not enter the kingdom of heaven. Grant me the simplicity, the tenderness and gentleness of a child. Fill me with innocence, hope and love. O divine Jesus, help me to know how close you are to me and how powerful is your embrace. Help me to trust that you hold the whole world in your hand. I place my every need and care in your hands. I want to give you my hands today. I want to serve you with all my heart and make you known and loved. Doing your will is the source of my inner peace and joy. I give you my hands to touch those I meet with your love and peace. I ask you to heal those in pain, to encourage the helpless, to console the sorrowing, and to provide for those in need. I ask you to reach out to the lonely. Especially, I plead for the many people suffering from great poverty and injustice.
I trust in your love and care. I want to honor and praise you now and forever. இந்த பாலன் இயேசுவுக்கு ஏதாவது கொடுக்கணும் என்கிற ஆசை, தேடல், அதை நினைவூட்டும் ஒரு பழைய பாடல். இந்த பாலனுக்கு என்ன வேண்டும் என்று நாம் ஒரு காலத்தில் கேட்ட அனுபவம், அறியாத வயசு, புரியாத அனுபவம், அப்போது கேட்டது இப்போது நினைவில் இருக்கும். ஆனால் அந்த இயேசு நம்மிடம் என்ன கேட்கிறார் என்பதை சிந்தித்து பார்ப்போம். சின்ன சின்ன பாலன் உனக்கென்ன வேண்டும், உந்தன் எண்ணம் எல்லாம் என்னிடத்தில் சொல்ல வேண்டும். சின்ன சின்ன பாலன் உனக்கென்ன வேண்டும், உந்தன் எண்ணம் எல்லாம் என்னிடத்தில் சொல்ல வேண்டும். வானம் விட்டு மண்ணில் வந்து வாழும் நேரி சொல்ல வந்த வல்லவன் உனக்கிங்கு என்ன வேண்டும். சின்ன சின்ன பாலன் உனக்கென்ன வேண்டும், உந்தன் எண்ணம் எல்லாம் என்னிடத்தில் சொல்ல வேண்டும். வண்ண வண்ண மலர்களின் மனம் வேண்டுமா, இல்லை வானில் வந்து இசைக்கின்ற குயில் வேண்டுமா. வண்ண வண்ண மலர்களின் மனம் வேண்டுமா, இல்லை வானில் வந்து இசைக்கின்ற குயில் வேண்டுமா. கண்ணமதில் முத்தம் ஒன்று தர வேண்டுமா, கண்ணமதில் முத்தம் ஒன்று தர வேண்டுமா. இல்லை கன்னிமரி அன்னையின் மடி வேண்டுமா. வானம் விட்டு மண்ணில் வந்த வாழும் நேரி சொல்ல வந்த வல்லவன் உனக்கெங்கு என்ன வேண்டும். சின்ன சின்ன பாலன் உனக்கென்ன வேண்டும், உந்தன் எண்ணம் எல்லாம் என்னிடத்தில் சொல்ல வேண்டும். போதும், நிறுத்துங்க. நீங்கள் கொடுப்பது எதுவும் எனக்கு வேணாம், பிடிக்கல எனக்கு. அப்ப என்ன இயேசுவை உங்களுக்கு வேணும்? ஏழைகள் நல்வாழ்வு பெற வேண்டும், ஏற்றத்தாழ்வு மறைந்திட வேண்டும், நீதி செழித்தோங்கும் நிலை வேண்டும், நிம்மதி எல்லோரும் பெற வேண்டும். இயற்கையை நேசிக்கும் மனம் வேண்டும், இயற்கை பேரழிவுகள் மறைய வேண்டும், சமத்துவ சமதர்மம் தர வேண்டும், சண்டைகள் இல்லாமல் மக்கள் வாழ வேண்டும், மதவாதம் மடிய வேண்டும், சாதியம் சாக வேண்டும்,
மக்கள் ஒற்றுமையாய் எந்நாளும் வாழ வேண்டும். சிறுபான்மையினருக்கு எஸ்சி எம்பிசி ஸ்டேட்டஸ் கிடைக்க வேண்டும். இழந்து போன உரிமைகள் மீண்டும் கிடைக்க வேண்டும். அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும். சின்ன சின்ன பாலன் எனக்கென்ன வேண்டும், மக்கள் ஒற்றுமையாய் எந்நாளும் வாழ வேண்டும். சின்ன சின்ன பாலன் எனக்கு என்ன வேண்டும், மக்கள் ஒற்றுமையாய் எந்நாளும் வாழ வேண்டும். மக்கள் ஒற்றுமையாய் எந்நாளும் வாழ வேண்டும்.
இயேசு சாமி பிறந்துட்டாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. படிக்கப்பட்ட எல்லாருக்கும் பரலோகம், படிக்கப்பட்ட எல்லாருக்கும் பரலோகம் கிடைக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. கிடைக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, மேலம் கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாளம் தட்டுங்கடா. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, மேலம் கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாளம் தட்டுங்கடா. உன்னதத்தின் இறைவனுக்கு மாட்சி உண்டாவதாக. பூ உலகில் மாந்தருக்கு அமைதியும் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் பெரும் மகிழ்ச்சிகளை எம் ஆயர் பெருந்தகை பி. தாமஸ் பால்சாமி அவர்கள் சார்பாகவும் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்கள். We wish you a Merry Christmas. வானுக்கு நிலவழகு, மலருக்கு மணமழகு, நீருக்கு மீன் அழகு, நெஞ்சுக்கு கருணை அழகு. வந்தோரை வரவேற்பது நம் தமிழரின் அழகு. அதைவிட பேரழகு நமது சங்கமிக்கும் உறவுகளை வரவேற்பது தான். எனவே வந்தவர்களை அனைவரையும் வரவேற்பதற்காக அருள்பணி சாம்சன் ஆரோக்கியதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் இந்த நாளிலே திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் ஒருங்கிணைந்து வந்திருப்பது எங்கள் அனைவருக்கும் மகிழ்வை தருகின்றது. நம் அனைவருக்கும் மேலான மகிழ்வை தருகின்றது. திண்டுக்கல் மறை மாவட்டம் தமிழகத்தில் உள்ள 22 மறை மாவட்டங்களுக்கு இதயமாக இருக்கக்கூடிய மறை மாவட்டம். 1,56,000 மேற்பட்ட கிறிஸ்துவ நம்பிக்கையாளர்களுக்கு நல்ல ஒரு ஆயர், 91 மறை மாவட்ட குருக்கள், 110 துறவற இல்லங்களில் 540க்கு மேற்பட்ட இருபால் துறவியர்கள். இந்த ஆண்டிலே திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்கென்று 6 திருத்தொண்டர்கள் என்று பன்முகத்தன்மையை பெற்ற இந்த மறை மாவட்டம் தமிழக மறை மாவட்டங்களுக்கெல்லாம் முன்னோடியாக சங்கமிக்கும் உறவுகள் என்ற நிகழ்வை மறை மாவட்டம் துவங்கிய காலத்திலிருந்து சிறப்பாக தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மறை மாவட்டம். ஆகவே இந்த ஆண்டு நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் என்று யூபிலி 2025 ஆண்டை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இந்த ஒன்று கூடல் நமக்கு நல்ல ஒரு மகிழ்வை, நல்ல ஒரு அனுபவத்தை தர இருக்கின்றது. நம்மை எல்லாம் சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேதகு ஆயர், திண்டுக்கல் மண்ணிலே இளம் அருள் பணியாளராக புதியதொரு கல்வி நிலையத்தை துவங்கி கல்வி புரட்சி செய்தவர். மக்கள் மத்தியில் எளிய பணியாளராக புன்முறுவலோடு பங்கு பணியிலும் நிர்வாக பணியிலும் தலை சிறந்த ஒரு சிறந்த ஆளுமை. திண்டுக்கல் மறை மாவட்டத்தை நம்பிக்கையில் வேரூன்றி நிறை வாழ்வை நோக்கிய இந்த மறை மாவட்டத்தை கிறிஸ்துவில் வேரூன்றி கனிதர என்று சிறப்பாக 9வது ஆண்டிலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். குருக்களும் துறவிகளும் ஆயருக்கு 2 கரங்கள். அவருடைய பணிகளிலே அவருக்கு பக்கபலமாக குருக்களையும் துறவியரையும் ஒரு சேர பாவிக்கின்ற நல்ல எண்ணம் கொண்டவர். ஆகவே இந்த நாளிலே இங்கு வந்திருக்கின்ற நம் அனைவர் பெயராலும் நம் மறை மாவட்டத்தின் பெயராலும் மேதகு ஆயர் பெருந்தகை அவர்களை இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்க அன்போடு வரவேற்போம். நம்முடைய மறை மாவட்டத்தின் செயலக முதல்வர் தந்தை பேரருள் தந்தை தாமஸ் ஜான் பீட்டர் அவர்கள்
ஆயர் அவர்களுக்கு பொன்துகில் அணிவித்து நம் அனைவர் பெயரால் அன்பையும் உறவையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்கின்றார். இந்த நிகழ்விலே நமக்கு நல்ல ஒரு கருத்து பகிர்வு வழங்குவதற்கு நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே தோன்றிய துறவற அவை மதுரை அமலவை இன்றைய நாளிலே திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்கென்று முதல் கல்லூரியை துவங்கியவர்கள் அவர்கள்தான். கிராமப்புற பெண்கள் மத்தியில் அவர்கள் மேல் படிப்பை ஊக்குவிக்கும் பொருட்டு கல்லூரியை துவங்கினார்கள். தாமரைப்பாடி புனித அந்தோணியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலராக பொறுப்பேற்று அத்தோடு கூட முன்னாட்களிலே இந்த மதுரை அமலவையின் மேனாள் தலைமை அன்னையாக, அதற்கு முன்பாக கல்வி பணியிலும் உருவாக்க பயிற்சியிலும் பல்வேறு திறன்களை பெற்ற ஒரு அருள் சகோதரியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அருள் சகோதரி அந்தோணி புஷ்ப ரஞ்சிதம் அவர்கள். அவர்களை நம் அனைவர் பெயராலும் மேதக ஆயர் பெயராலும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய மறை மாவட்டத்தின் முதல் பள்ளி, அது ஆயர் அவர்கள் தந்தை கேஏ அவர்களோடு துவங்கிய பள்ளி புனித அந்தோணியார் மேல்நிலை பள்ளி. அந்த பள்ளியின் தாளாளராக இன்றைய நாளிலே பணியாற்றக்கூடியவர் அருள் தந்தை ஜான்சன் எடின்பர்க் அவர்கள். சமூக பணியாளராக பங்கு பணியிலும் இன்னும் பல்வேறு முன்னோட்டமான பணிகளை கையிலே எடுத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல அருள் பணியாளர். இந்த நாளிலே மறை மாவட்ட குருக்களின் பெயரால் நமக்கு சிந்தனை வழங்க இருக்கின்றார். தந்தை அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த கருத்து பகிர்வுகளுக்கு மத்தியில் நம்முடைய நிறுவனங்களிலே, துறவற மறைமாவட்ட நிறுவனங்களிலே நாம் ஆற்றுகின்ற கல்வி பணிகளிலே நம்மோடு பங்காளர்களாக இருக்கின்ற மாணவ செல்வங்கள், மங்கமனூத்து மார்ஸ்லின் மேல்நிலைப்பள்ளி மாணாக்கர்களும் நம்முடைய மறைமாவட்ட கல்வி நிறுவனமான ஜான்பால் மேல்நிலைப்பள்ளியின் மாணாக்கர்களும் கலை விருந்து படைக்க இருக்கின்றார்கள். அவர்களையும் அவருடைய தாளாளர்கள் அதே போன்ற ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர்தாம் உரிமை சொத்து என்று மறைமாவட்ட அருள் பணியாளர்களும் இருபால் துறவியரும் இந்த மறைமாவட்டத்திலே உழைத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் மேதக ஆயர் அவர்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நாளிலே பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இங்கு வந்திருப்பது மகிழ்ச்சியை தருகின்றது. ஆகவே மறை மாவட்ட அருள் பணியாளர்கள், இருபால் துறவியர், திருத்தொண்டர்கள், அதே போன்று இங்கு வந்திருக்கின்ற பல நல்ல உள்ளங்களையும் நம்முடைய மறை மாவட்ட ஆயர் பெயராலும் மறை மாவட்ட நிர்வாகத்தின் பெயராலும் அன்போடு வரவேற்று இடம் சார்கின்றேன். நன்றி. காற்று நம்மை எல்லாம் வரவேற்ற தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நடனம். நீங்கள் எல்லாம் ஆவலோடு இருக்கிறீங்க, எல்லாம் டயர்டாக இருக்கீங்க. சிஸ்டர்லாம் பார்க்குறப்ப மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி தெரியல. ஃபாதர் ரொம்ப பேசிட்டாரோ? அப்போல்லாம் இல்லை, எல்லாம் உங்களையெல்லாம் நல்லபடி வரவேற்கார். எனவே ரொம்ப நன்றி. காற்றோசை கேட்டு இலை நடனம் ஆடுகிறது, கடலோசை கேட்டு அந்த இலையும் நடனம் ஆடுகிறது, மலையோசை கேட்டு மயில் நடனம் ஆடுகிறது, பார்க்கும் இரு விழிகள், அதாவது நாம் எல்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் நம்முடைய இரு விழிகள் கருவிழி போல் நடனம் ஆடுகிறது. அந்த நடன வழியாக நம்மையெல்லாம் மகிழ்ச்சி படுத்த புனித மார்ஸ்லின் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் வருகின்றார்கள். எனவே அவர்களை வரவேற்போம்.
பொண்ணோட சாக்லேட் ஹாட்டோட அழகா சொல்லி வச்சு ராசா வந்தாரே. கோபம் இல்லாம பெருமை இல்லாம அன்ப அள்ளித்தர ராசா வந்தாரே. ஏய் போடுறாடிய. வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே. வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே. வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே. வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே. சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே. வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே. வந்தாரே 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 சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே. வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே. மிக அழகாக நடனமாடி நம்மளை எல்லாம் மகிழ்வித்த புனித மார்ஸ்லி மேல்நிலைப்பள்ளி மங்கமனத்தைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு நன்றி. அதனை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாரிஸ் அருள் சோதரிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தேனின் இனிமை உங்கள் சொல்லில் கண்டேன், தென்றலின் குளுமை உங்கள் பேச்சில் கண்டேன், அந்தோணியார் பெண்கள் கல்லூரியில் உங்கள் பணி வாழ்வை கண்டேன். நீங்கள் நடந்தால் பேரழகு, அதைவிட நீங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த கல்லூரியில் உங்கள் மாணவிகள் அனைவருமே எப்பேரெல்லாம் இருக்கின்றார்கள் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் அருள் சகோதரி அந்தோணி புஷ்பரஞ்சி தினம். அருள் சகோதரி அவர்கள் புனித அந்தோணியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் செயலராக பணிபுரிந்து வருகின்றார். எனவே அருள் சகோதரி அவர்களை கிறிஸ்மஸ் செய்தி வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கின்றேன். திண்டுக்கல் மறை மாவட்டத்தை கூட்டொருங்கியக்க தல திரு அவையாக உருவாக்கி மிக அருமையாக பாங்கோடு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆயர் அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்த கரங்களாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய குரு பொருளர் மற்றும் அருள் தந்தையர்களுக்கும், திண்டுக்கல் மறை மாவட்ட அருள் தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும், திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் பணியாற்றி வரும் பல்வேறு துறவர சபைகளின் அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், அருள் தந்தையர்கள்
ஆக சங்கமிக்கும் உறவுகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாகட்டும் என்று முதலில் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவங்களாக தான் இருப்போம் நிச்சயமாக. ஏன்னா இந்த காலத்தோடைய கட்டாயம் தேவை அப்படிப்பட்டதுங்கிறது நமக்கு தெரியும். நம்ம எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய இயங்கு தளம், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுவும் நமக்கு தெரியும் விண்டோஸ். இந்த விண்டோஸையே தாண்டி இன்னும் நிறையா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கின்டோஷ், அதுக்கப்புறம் உபந்து, லீனக்ஸ், இதெல்லாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்மஸ் செய்திக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொன்னேன், உபந்து அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உபந்து அப்படிங்கிற இந்த இணையதளத்திற்கும் நம்ம கிறிஸ்மஸுக்கும் அதிகமான தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி இந்த கிறிஸ்மஸ் செய்தியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உபந்து அப்படின்னா அதோடைய பொருள் என்ன, அதோடைய பின்புலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுவோம். மானுடவியல் ஆசிரியர் ஒருவர் பழங்குடியினரை பற்றிய ஆய்விற்காக ஆப்பிரிக்கா மண் சென்றார். அங்கு பழங்குடியினர் வாழக்கூடிய பகுதியிலிருந்து தனது ஆய்வை மேற்கொண்டார். ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட சிறுவர் சிறுமியர்கள் ஒன்று கூடி வந்து விளையாடுறதை அவர் பார்க்குறாரு. இவரும் சேர்ந்து அவர்களோட போய் கொஞ்ச நாள் விளையாட ஆரம்பித்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் சரி நம்ம விளையாண்டுகிட்டே இருக்கோம், பேசிகிட்டே இருக்கோம், இந்த மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. பக்கத்தில் இருந்த மரங்களில் ஏறி கனிகளை எல்லாத்தையும் ஒரு கூடை நிறையா பறித்தார். பறித்து அந்த கூடையை ஒரு பக்கம் வச்சாச்சு. வச்சுட்டு அந்த சின்ன சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாரையும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வரிசையாக போய் நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு சொல்கிறாரு, நான் ரெடி கோ அப்படின்னு சொல்லி விசில் கொடுத்த உடனே நீங்கள் ஓடி போய் அந்த பழக்கூடையை போய் தொடணும். யார் போய் முதல்ல தொடுறீங்களோ அவங்களுக்கு அந்த கூடையும் அந்த கூடையில் இருக்கிற அத்தனை பழங்களும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த சிறுவர் சிறுமியர்கள் பக்கத்தில் போய் நின்றுட்டார். நின்றுட்டு 1 2 3 ரெடி கோ சொல்லிவிட்டு விசில் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன அதிர்ச்சி அப்படின்னா, யாரும் முண்டி அடிச்சுட்டு ஓடலை. நம்ம ஓடுற மாதிரி நம்ம மாணவர்களை பழக்கிறோமே அந்த மாதிரி ஓடலை யாருமே. எல்லா சிறுவர் சிறுமியர்களும் ஒருத்தரோட கையை அழகாக இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு கூட்டமாக சேர்ந்து அப்படியே ஓடி வந்து எல்லாருமா சேர்ந்து அந்த பழக்கூடையை தொட்டார்கள். இவருக்கு நம்பவே முடியல. இப்படியும் ஒரு போட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நின்னுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, யாராவது ஒருத்தர் ஓடி வந்திருந்தீங்கன்னா அந்த பழக்கூடையில் இருக்கிற அத்தனை பழங்களும் உங்களுக்கு கிடச்சிருக்குமே, ஏன் இப்படி எல்லாருமா சேர்ந்து வந்து மொத்தமாக தொடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த சிறுவர் சிறுமிகள் அவர்கிட்ட சொன்னாங்க, உபந்து அப்படின்னு சொல்லும்போது அவர் முழிக்கிறார். உபந்துனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, ஒருத்தர் பழக்கூடையை தொட்டு எல்லாத்தையும் ஒரு ஆள் அனுபவிக்கும் பொழுது மற்றவங்க அதை பார்த்துட்டு நாங்கள் இருப்போமா? ஒருத்தர் வின் பண்ணும் பொழுது மற்ற எல்லாருமே தோல்வியை தழுவும் பொழுது அது எல்லாருக்கும் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? உபந்து அப்படின்னு சொல்லும்போது நான் இருக்கிறேன் ஏனெனில் நாம் இருக்கிறோம், இதுதான் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இருக்கிறேன் ஏனெனில் நாம் இருக்கிறோம். நான் இருக்கிறதுக்கு காரணமே நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வெற்றியாளர்களாக இருப்பது தான். அதுதான் அதோடைய பொருள். அன்பிற்குரியவர்களே, இந்த உபந்துக்கும் இன்றைக்கி நம்ம காணக்கூடிய செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்மஸுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் உபந்துன்றதை சொல்லியாச்சு. இது கதை அல்ல, நிஜம் அப்படிங்கிறத தென்னாப்பிரிக்காவில் ஒரு ஆயர் டெஸ்மண்ட் டூடு அப்படிங்கிறவர் அவர் சொல்கிறாரு, எங்கள் ஊரில் ஒரு தத்துவம் உள்ளது. அந்த தத்துவம் அப்படி எது அப்படின்னா, மானிடவியலை அடிப்படையாக கொண்டது, மனிதத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. நான் வாழ்கிறேன்,
எல்லோரும் வாழ வேண்டும், நாங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த தத்துவம் தான் உபந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த தென்னாப்பிரிக்க ஆயர் டெஸ்மண்ட் டூடு அப்படிங்கிறவர் சொல்கிறார். ஆக இந்த உபந்துங்கிறது கதை அல்ல, நிகழ்வுங்கிறது அவருடைய வார்த்தையிலிருந்து, அவருடைய எழுத்துக்களில், அவர் ஒரு பெரிய இயலாளரும் கூட, அதிலிருந்து தெளிவாகிறது. அன்பிற்குரியவர்களே, இதற்கும் நம்முடைய கிறிஸ்மஸுக்கும் என்ன தொடர்பு? கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் இம்மானுவேல். இம்மானுவேல் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் நம்மோடு. கடவுள் கடவுளாக இல்லை, நம்ம தனி ஆளாக இல்லை, கடவுள் நம்மோடு இருக்கிறார், நாம் கடவுளோடு இருக்கிறோம். இந்த தத்துவம் தான் உபந்து, வேற எதுவுமே இல்லை. மிக அருமையான ஒரு தத்துவம். அது மட்டும் இல்லை, கடவுள் நினச்சிருந்தா நம்மளை மீட்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மேலே ஒரு குரல் மட்டும் கொடுத்துருந்துருக்கலாம், எல்லாரும் மீட்கப்பட்டீர்கள், நான் உங்களை மீட்டு கொண்டேன், முடிஞ்சிச்சு. ஆனால் கடவுள் அப்படிப்பட்ட கடவுள் அல்ல. அவர் என்ன செய்கிறாரு? நம்மளை மீட்கிறதுக்காக மனிதனை தேடி வருகிறார். உபந்து, கடவுள் மனிதனை தேடி வரும் ஒரு நிகழ்வு. எப்படி தேடுறாரு? இறை தந்தை அன்னை மரியாவிடம் தனது வானதூதரை அனுப்புகிறார். அதுதான் கடவுள் மனிதரை தேடி வர்றது. அதே போல் சூசை தந்தையிடம் வானதூதரை அனுப்புகிறார், உன்னுடைய மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் அப்படின்னு. ஸோ முதல் முயற்சியே கடவுளுடைய முயற்சியாக அங்கே இருக்கிறது. அந்த கடவுளுடைய முயற்சிக்கு மனிதரும் கரம் கோர்க்கின்றார்கள். அம்மா சொல்கிறாங்க, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அப்போ இறைவன் தனியாக இருந்து மீட்பு முடியாது, மனிதர்கள் தனியாக இருந்து அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அந்த இறை மனித உறவின் சங்கமிப்பில்தான் இந்த உபந்து கிறிஸ்மஸ் நடந்து வர வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த முறையில் இறை மனித உறவுகள் கரம் கோர்க்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லலாம். ஆக அடுத்து பார்க்குறோம், நம்ம கிறிஸ்மஸ் நிகழ்வு அப்படின்னு ஒவ்வொன்றையாக பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்மஸ் நிகழ்விலையும் ஒவ்வொரு நிகழ்விலையும் இந்த உபந்து, ஒருவர் மற்றவரை தேடி செல்லுதல், கண்டுகொள்ளுதல், அவர்களோடு உடன் இருத்தல், இதுதான் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். வானதூதர் தெரிவித்த பிறகு தந்தை யோசிப்பு போகிறாரு, அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டார், அவர் தான் தேடி போகிறார். அங்கேயும் அந்த இறை மனித சங்கமிப்பு தொடர்ந்து. அன்னை மரியாள் அந்த மங்கள மொழிகளுக்கு பிறகு நான் தான் இயேசுவோடைய தாய் அப்படின்னு அவங்க உட்கார்ந்துருக்கல, அவங்களும் தேடி போகிறாங்க எலிசபெத் அம்மாவை. காடுகள் கடந்து, மலைகள் கடந்து, நாடுகள் கடந்து போய் அவங்கள போய் சந்திக்கிறாங்க, அவங்களோடு உடன் இருக்கிறாங்க, உதவி செய்கிறாங்க. அங்கேயும் உபந்து, நான் இருக்கிறேன் ஏனெனில் நாம் இருக்கிறோம். இதைத்தான் நம்ம பார்க்குறோம் அங்கேயுமே. அது மட்டும் இல்லை, இயேசுவோடைய பிறப்பு நிகழ்விலையும் வானதூதர் இடையர்களுக்கு அறிவித்த போது இடையர்கள் எல்லாருமா சேர்ந்து குழந்தை இயேசுவை பார்க்க வருகின்றார்கள். அங்கே ஓசன்னா பாடி உன்னதங்களிலே பாடிட்டு இருக்கிறாங்க, இவர்கள் குழந்தை இயேசுவை ஆராதிக்கின்றார்கள். உபந்து, இயேசுவை தேடினார்கள், கண்டுகொண்டார்கள், உடன் இருந்தார்கள். நான் இருக்கிறேன் ஏனெனில் நாங்கள் இருக்கிறோம், இயேசுவோடு இருந்தார்கள். அதை நம்ம பார்க்குறோம். அவங்க மட்டும் இல்லை, 3 ஞானிகள். இந்த 3 ஞானிகளும் 3 நாடுகளிலிருந்து வருகின்றார்கள். நோக்கம் ஒன்று தான். அவர்களும் ஆண்டவர் இயேசுவை தேடினார்கள், கண்டுகொண்டார்கள், உடன் இருந்தார்கள். நான் இருக்கிறேன் ஏனெனில் நாங்கள் இருக்கிறோம். இந்த உபந்து தான். இதைத்தான் நம்ம பார்க்குறோம். இப்பொழுது கடந்த 4 ஆண்டுகளாக நமது திரு அவை, மறைந்த நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய வழிகாட்டலில் கூட்டொருங்கியக்க அவையாக, திரு அவையாக 3 ஆண்டுகளாக திட்டமிடப்பட்டு கட்டி எழுப்பப்பட்டது உபந்து. நான் இருக்கிறேன் ஏனெனில் நாம் இருக்கிறோம். அதே திருத்தந்தை அழகாக ஒரு மடல் எழுதினார், எல்லோரும் உடன் பிறந்தவரே அப்படிங்கிறதுல. மனிதர் யாரும் தனித்து மீட்படைய முடியாது, மொத்தமாக தான் மீட்படைய முடியும். தனித்து எதையும் சாதிக்க முடியாது, மொத்தமாக இணைந்து தான் சாதிக்க முடியும்னு அதே திருத்தந்தை அவர்கள் 3 ஆண்டுகளாக கூட்டொருங்கியக்க திரு அவையை கட்டி எழுப்புவதற்காக நமக்கு அறைகூவல் விடுத்தார். நம்மளும் அதை கேட்டு செயல்பட்டோம். இந்த ஆண்டு ஏற்கனவே நம்ம ப்ரேயரில் கேட்ட மாதிரி எதிர்நோக்கின் பயணிகள் அப்படிங்கிற முறையில்
மாபெரும் யூபிலி ஆண்டு 2025 மிகச்சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் சொல்லும் பொழுது அந்த 3 அரசர்கள் திரும்பி என்னுடைய ஞாபகத்துக்கு வர்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது 3 பேரும் ஒரு 3 நாட்டவர்கள், 3 இடங்களில் இருந்து வந்தவங்க. ஆனால் இலக்கு ஒன்று, அந்த ஆண்டவர் இயேசுவை கண்டுகொள்கிறது. நான் இருக்கிறேன் ஏனெனில் நாங்கள் இருக்கிறோம், இயேசு இருக்கிறாரு நாங்கள் எல்லாரும் இருக்கிறோன்னு போக ஆரம்பித்தாங்க. இலக்கு ஒன்று, இடங்கள் பல. அதே போல் பார்த்திங்கன்னா 3 பேருமே 3 விதமான ஆளுமை தன்மைகள் உள்ளவர்கள். அவர்களை ஆட்டுவித்த விண்மீன் ஒன்று தான். ஆளுமை வேணால் 3 பேராக இருக்கலாம், ஆட்டுவித்த விண்மீன் ஒன்று. அந்த விண்மீனை பின்தொடர்ந்தார்கள், இயேசுவை தேடினார்கள், கண்டு கொண்டார்கள், உடன் இருந்தார்கள்ங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ஏன் அவங்கள ஞானிகள் சொல்கிறோம் அப்படின்னா, சிறியவர்களிலும் சிறியவற்றிலும் அவர்கள் கண்டது பெரியவரையும் பெரியவற்றையும் அந்த ஞானம் அவர்கள் பெற்றிருந்ததால் ஞானிகள் அப்படிங்கிறோம். சாதாரண ஒரு மாட்டுத் தொழுவத்தில் சின்னஞ்சிறு குழந்தை இவர் மீட்பராக இருக்க முடியுமா? பெரியவற்றில் பெரியவரை கண்டு கொண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆக இப்படிப்பட்ட இந்த உபந்து, நான் இருக்கிறேன் ஏனெனில் நாம் இருக்கிறோம், இந்த நிகழ்வை தான் கிறிஸ்து பிறப்பு காலத்திலையும் அதற்கு முன்னாடியும் நம்ம அதிகமாக பார்த்துட்டே இருக்கோம். இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையும் அதற்கான அழைப்பை தான் நமக்கு விடுத்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம சிந்தித்தது, நம்ம திட்டமிட்டது, இந்த 2025 மாபெரும் ஜூபிலி ஆண்டோட நிறைவு பெற்று விடக்கூடாது. 2026 இது திட்டமிடப்பட வேண்டும், செயலாக்கத்திற்கு வர வேண்டும். ஒரே திரு அவை, கூட்டொருங்கியக்க திரு அவை உருவாக வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் மறைமாவட்ட குருக்கள்ங்கிற முறையில் குருக்கள் அனைவரும், இருபால் துறவிகள் அப்படிங்கிற முறையில் நம்ம எல்லாரும் நம்மளை அர்ப்பணிச்சிருக்கிறோம். ஆகவே இந்த 2025 இந்த கிறிஸ்மஸ் நமக்கு புதிய ஒரு கூட்டொருங்கியக்க திரு அவையை உருவாக்குவதற்கான அழைப்பு, ஒரு சவால், ஒரு அறைகூவல் அப்படின்னு சொல்லலாம். அதனால் மறைமாவட்ட குருக்கள், இங்கே இருக்கக்கூடிய இருபால் துறவிகள் இணைந்து ஆயருடைய தலைமையில் கூட்டொருங்கியக்க திண்டுக்கல் மறைமாவட்ட திரு அவையை உருவாக்குவது நம் ஒவ்வொருவருடைய கடமை. அதே போல் பங்குகளில் கூட்டொருங்கியக்க பங்குகளை, துறவர இல்லங்களில் கூட்டொருங்கியக்க துறவர இல்லங்களை, நமது பணித்தளங்களில் கூட்டொருங்கியக்க பணித்தளங்களை உருவாக்குவதற்காக இந்த கிறிஸ்மஸ் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அப்படிங்கிறத சவாலாக, கட்டளையாக அன்போடு நம்ம ஏற்றுக்கொள்வோம். உபந்து, நான் இருக்கிறேன் ஏனெனில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்மளும் இயேசு ஆண்டவரை நோக்கி அதையே சொல்கிறோம். அதே போல் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இந்த 3 சென்டென்ஸ் மட்டும், நான் இருக்கிறேன் ஏனெனில் நாம் இருக்கிறோம், ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு மட்டும் சொல்லுவோமா? கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை அப்படி பகிர்ந்துக்குவோமே. நான் இருக்கிறேன் ஏனெனில் நாம் இருக்கிறோம், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த அருமையான சங்கமிக்கும் உறவுகள் மத்தியில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக, உங்களை எல்லாரையும் பார்ப்பதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த அருமையான பிஜி தலைமையில் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கும், ஒருத்தர் கூட பேசலை, ஒருத்தர் கூட அங்கே இங்கே திரும்பவே இல்லை, அப்படியே கீனாக கவனிச்சிட்டு இருந்தீங்க. ஆக இவ்வளவு ஆழமாக, இவ்வளவு உன்னிப்பாக, அக்கறையோடு, பாசத்தோடு, ஈடுபாடு கொண்டு கவனித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை கூறி எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிக அழகாக நல்ல ஒரு கருத்து வடிவில் நமக்கு கிறிஸ்துமஸ் செய்தியை வழங்கிய அருள் சகோதரிக்கு நன்றி.